பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அநேக வியாதியோடும் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் நிந்தனைகளோடும் அவமானங்களும் வந்த பிள்ளைகள் அதை சகிக்க முடியாத பிரச்சனைகளை வந்திருக்கிறார்கள். இவர் ஒவ்வொருவரையும் இங்கே சந்தித்து வந்தவரையாக வெறுமனை திரும்பாதவரைக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்திக்கும்படி ஒப்புக் கொடுக்காப்பா. ஆண்டவரே இந்த எல்லையெல்லாம் ரத்தத்தை விளையாக்க மூலம் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு எல்லா குழப்பங்கள் தடுமாட்டம் இந்த செய்தியை கேட்க முடியாத தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுறோம்ப்பா. உங்கள் தேவ பிரசனம் தேவ மகிமை ஒரு ஆட்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை திருக்க நல்ல பிதாவே. அந்த சின்னாக்களை முன்னுக்கு கதைக்கப்பட வேணாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்கள் மனுஷரிடத்தில் வரவில்லை, ஒரு தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் வேதனைகள் போராட்டங்கள் இருக்கிற இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறார். ஆமீன். அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு தொடர்ச்சியாக உங்களோட வாழ்க்கையில் தோல்விகள், குடும்ப பிரிவினைகள், சிலர் வாழ்க்கையில் சாபத்தின் பிடியில் இருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் முயற்சி சென்றாலும் உங்களுக்கு முன்னேறி போக முடியாத ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தோல்வியானவர்கள், வியாதியர் இருக்கிறவர்கள், எங்களுக்கு எத்தனை இடங்கள்ல போய் எங்களுக்கு மறுமொழி இல்லாதபடிக்கு நீங்க தத்தளித்தவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கூட பேச போறேன். இப்ப பேசுறது மனுஷன் இல்ல, வானத்தையும் பூமியையும் உங்களை உருவாக்குன தேவன் உங்களோட பேசுகிறார். இது மனுஷ வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க முடியும். அப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் கூடத்துல பேச விரும்புகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாபம் எப்படி கிரிய செய்யுது, இந்த சாபத்துல பிடிபட்ட ஜனங்கள் எப்படி தத்தளிக்கிறாங்க என்றத பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அந்த தத்தளிக்கிற மனுஷனை விடுதலையாக்கத்தான், அந்த சாபத்தில் இருக்கிற மனிதனை விடுதலையாக்கத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு அவர் மனுஷனாக வந்தார். அவர் மனுஷனாக கன்னிமரியாளுடைய வயிற்றில் கற்பழிக்கப்பட்டு இந்த பூமியில வந்து 33.5 வருஷம் வாழ்ந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு. அவர் மதத்துக்கு ஒரு மனுஷனை சேர்க்கவும், ஒரு மதத்தை பரம்பரத்துக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரல, அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர். சாபத்தில் இருக்கிற மனுஷனையும் பலவிதமான சூன்யத்துல மந்திரவாதத்துல பிடிபட்டு தத்தளித்துக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் இயேசு வந்தார். நீங்க வந்திருக்கிறீங்க இயேசுவை கிட்ட. ஆனா இயேசுட்ட வந்த ஒருவரும் வெறுமனையா திரும்பி போனது இல்லை. அதே போல இன்றைக்கு உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். சாபம் என்றா என்ன? ஒரு மனுஷனுடைய கொடிதான பாவம், அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபமாக கிரிய செய்யும். அது இந்த ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்துடைய அவருடைய அந்த பாவம் என்ன செய்யும்டா நாளடைவில் அது கொடியதாக மாறிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கொடிய சாபத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களோட பேசுகிறார். அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையாக. ஒரு சில பட்டணங்களில் அந்த பாவங்கள் இருக்கின்ற அந்த பட்டணம் சாபத்துக்குள்ள இருக்கும். சில வீடுகள் பாவத்தில் இருந்த நிமித்தம் அந்த வீடு சாபம் என்றால் அது சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த சாபத்தில் இருக்க ஜனங்களுக்கு தங்களுக்கு தெரியாது என்ன நடக்கிறது என்று சொல்லி. சில நேரம் வியாதி தொடர்ச்சியாக அந்த வியாதி மாறாம இருக்கலாம், தொடர்ச்சியாக வறுமை மாறாம இருக்கலாம், தொடர்ச்சியாக கணவன் மனைவிக்குரிய பிரிவினைகள் மாறாம இருக்கலாம். எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் முன்னேற்றத்துக்கு வர முடியாது இருக்கிற அதுதான் சாபம். அதை இப்போது உங்களோட வாழ்க்கையில தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பித்து அப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிற உங்களை விடுதலையாக்கத்தான் ஆண்டவராய் இயேசு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமத்துல 18:20 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர்
சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அவங்க எந்த பட்டணத்துல பாவம் பெருகிக்கோ அந்த பட்டணத்தை தேவன் அழிக்க விரும்புகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எந்த பட்டணம் பாவம் பெருகிக்கோ அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறது. அதுதான் அந்த பட்டணத்துல அதிகமான பாவம் இருக்கிற இடத்துல தேவன் அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டார். அப்ப இன்னொரு வசனம் மத்தேயு சுவிசேஷம் 18 மத்தேயு 11:20 வாசம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளே அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். சில பட்டணங்கள் ஆண்டவரை இயேசுவை அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் யெகோவா தேவன் என்று சொல்லி அந்த பட்டணமோ அந்த ஜனங்களோ அதை மனம் திரும்பாம போகும்போது தேவன் அந்த பட்டணத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் அந்த வீட்டுக்கும் சாபத்தை தங்களை வரவழைக்கிறார். வாசம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளே அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த பட்டணத்தை தேவன் கடிந்து கொள்ள தொடங்கினார். எந்த நேரம் விளையாடக்கூடாது சத்தம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஒரு பட்டணம் மனம் திரும்பாம இருக்கிற தேவன் அதை கடிந்து கொள்ள விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில சாபம் என்றால் என்ன? சிலருடைய வியாபாரத்தின் மூலமாக தங்களுடைய வருமானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில சாபங்களை தங்களுக்காக வர வச்சுக்கலாம். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும் போது நான் சில காரியங்களை கண்டிருக்கிறேன். சில காரியங்கள் என்னென்று சொன்னால், ஒரு மனிதன் எனக்கு தெரியும், அவங்க ஒரு கடை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் கடை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காலகட்டம் வரும்போது அவர் கையை இப்படி சுருக்கி போட்டு, அப்ப ஏன் இந்த கையை சுருக்கணும்னு கேட்கறதுல அவரு தராசு பிடிச்சதுல கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாமான் இருக்கும் போது கொஞ்சம் மனுஷன் கிள்ளி எடுத்தது, கையில கை முடக்கி போயிடுச்சு. அதனால நீங்க சிலர் உங்களோட வாழ்க்கையில சிலருக்கு கையை முடக்கிருக்கலாம். இந்த உங்களோட வியாபாரத்தின் மூலம் அநியாயமாக நீங்க எந்த வியாபாரம் பண்ணி சம்பாதித்திருந்தா சாபம் உங்களோட வீட்டில உங்கள் மேலையும் உங்களோட பிள்ளைகள் மேலையும் உங்களோட குடும்ப மேலையும் அது கிரிய செய்யும். அவரு ஆதாயம் வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா அவரு கை உருகி போயிடுச்சு. இப்படி காரியம் செய்யறதால் என்ன வரும் என்று சொன்னால், ஒன்று கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில பல சிலருக்கு கையில முடக்கிருக்கலாம். சிலருக்கு சாபம் என்றது சிலருடைய வாழ்க்கை நிம்மதி இருக்காது, கனவு மனைக்கு சமாதானம் இருக்காது. சிலது அந்த சம்பாதித்த நிமித்தம் வியாதி தொடர்ச்சியா இருக்கும். சிலர் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க செய்த சாபம். அது சில நேரம் நீங்க செய்யலன்னு சொன்னா உங்கள் முற்பிதாக்கள், உங்களோட தகப்பன் 3 தடவை ஆண்டவர் சொல்லுகிறாரு, 1ஆம் தலைமுறை, 2 தலைமுறை, 3 4 தலைமுறையா விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். ஏன் உங்களுக்கு தெரியாட்டி உங்கள் முற்பிதாக்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்திருப்பாங்களா இருந்தால் உங்கள் மேல அந்த சாபம் வரும். அதனால உங்களோட குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்கும். நான் சொன்ன ஒரு ஆள, அப்ப அவருடைய கை இப்படி போயிட்டு சாபம் என்ற பல விதங்களில் கிரிய செய்யும். இப்படிப்பட்ட காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறாங்க, நீங்க தான் நிதானித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட சாபம் இருக்கிற அந்த
சிலர் அதிகமாக சம்பாதித்து அதிகமாக அவர்கள் அதிசீக்கிரமா பணக்காரரா வரணும் என்று சொல்லி அப்படி சமுதாயத்தை சீர்கெடுக்கிற நிமித்தம் அந்த சாபம் வரும். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தலாம் சில காரியங்களை நீங்க கவனிக்க வேணும். சில இடங்களை பார்த்தீங்கன்னா சில பேரோட சம்பாதிக்கிறார்கள், குடிசைகளை செய்கிறார்கள், செய்து அதை கலப்பு செய்கிறார்கள். அதனால மருத்துவமனைக்கு அந்த குடிசையை வாங்கி கொண்டு அந்த சுகம் வரும் என்று சொல்லி போடுறாங்க. அந்த மனுஷன் மறிக்கிறார். எது நிமித்தம்? கலப்பு. அது எவ்வளவு உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி உங்களோட தாய் தப்பன் சம்பாதிக்கிறது நீங்க நிதானிப்பீங்களான் தான் அந்த சாபம் பெரிய செய்யும். அது நிமித்தம் தான் இப்ப தீராத வியாதி, அது நிமித்தம் உன் வாழ்க்கையில இப்ப கண்ணீர். அதனாலதான் எங்க போனாலும் இந்த வியாதி மாறுதலே, இந்த பிரச்சனை மாறுதலே என்று நீங்க கேட்கலாம். ஒரு சாபம் கிரிய செய்யும். அது உங்களுக்கு தெரியாது. ஒரு கரப்பு கரம். நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர் உங்கள் இதயத்துல அதை உணர்த்தி கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 26:2 நாங்கள் வாசிப்போம். அடைக்கலான் குருவி அழிந்து போவது போலும், தவிவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணமிட்ட சாபம் தங்க. காரணம் இருந்தால் சாபம் தங்கும். உன் முற்பிதாக்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்து சம்பாதித்திருப்பா சாபத்தை உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களோட அப்பாட தாத்தா, அந்த சாபம் உங்களோட வாழ்க்கையில இப்ப நிம்மதியாக இருக்கு, சமாதானம் பண்ண இருக்கு. அடுத்து உங்களுக்கு அடுத்த பிள்ளை தலைமுறையை பார்த்தேன்னா அந்த சமாதானம் இல்லாம இருக்கு. இது காரணம் ஒரு சாபம் கிரிய செய்து. இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நீங்க வந்திருக்கிற நீங்க வாங்க பிள்ளைகளை விளையாடி கொண்டிருக்கவன் அங்க அவங்க 2 பேரும் எழுப்புங்க. நீங்க வந்திருக்கீங்க விடுதலை கவனமா கவனிச்சு. நீங்க மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல. எனக்கு தெரியும் 1940ஆம் ஆண்டுக்கு மேல ஒரு சாபம் ஒன்று ஒரு வாழ்க்கையில் கிரியை செய்து அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரியும் என்னோட நெருங்கிய உறவினர் என் அப்பாட சொந்தம். அப்ப அவருடைய ஒரு விபத்தில் இருந்தவர். ஒரு விபத்தில் இருந்து அந்த விபத்துல அவருக்கு மனம் குழம்பப்பட்டு அவர் கண்டி ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தார். கிட்டத்தட்ட அவர் அந்த அச்சனம் பட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கிட்ட 3 மாசமும் கழிந்து போயிட்டு. இந்த 3 மாசம் கழிந்து போற நேரங்களில் அவங்களுடைய தகப்பனார் அவர் சும்மா மாட்டை துரத்தி கொண்டு போன விழுந்து வயிறு வெடிச்சு ஒரு காரியம் நடந்தது அந்த வார்த்தை. அப்ப திரும்பவுமாக இந்த அச்சனம் விபத்து நடந்த மகன் திருப்பவும் அன்று நைட் இன்னொரு 3 மாசம் 4 மாசம் கழிக்க அடுத்த பையனை போய் ஒரு மிஸ் டெக்டர்ல மோதி திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கப்பட்டார். 2வது நடந்து போயிடுச்சு. அப்போதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவாக ஒரு காரியத்தை காண்பிச்சார். 1940ஆம் ஆண்டு ஒரு நிகழ்வு உங்களோட வீட்டை நடந்தது. அந்த விபத்து நான் ஏன் உங்களை விசாரிக்கின்ற அதுக்கு முதல் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அவங்க வீட்டில ஒருவரை அவர்கள் அந்த நாட்களில் ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒரு ஆளை வீட்டுக்குள்ள கட்டி வச்சு அவங்க ஏதோ தவறான காரியம் செய்து கொலை செய்திருக்கிறார். அந்த கொலையின் நிமித்தம் அந்த தகப்பனாருடைய மகன் அந்த நாட்டுக்கு இந்திய ராணுவம் இந்த தேசத்தில் இருக்கும் போது அவரை இந்த மண்டூர் பிரதேசத்துல இந்த ஓட்டுப்பீட்டு இடத்துல கொண்டு போய் அவர் ஐநக்ஸால சில உண்மைகளை எடுக்கிறதுக்காக அவர் வைத்தார்கள். எனக்கு தெரியும். எனக்கு அந்த டைம்ல நான் 12-13 வயசு நீங்க சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல அவர் மற்ற ஹாஸ்பிட்டல் கொண்டு மறிச்சிட்டார். அவரு மறிச்சு ஒரு 2 மாசம் இல்ல அவருடைய சொந்த சகோதரனை இந்த பெரியாட்டுக்குள்ள தாக்கத்தை அறுத்து கொண்டு 2 அதே நேரத்தில் அவருக்கு பிறந்த ஒரு மகன் அவரை அந்த நாளில் பயங்கரவாத சட்டம் அந்த டைம்ல அவரை டயர்ல போட்டு கொண்டார். எத்தனை மரணம் நடக்கும்.
அடுத்து அவருடைய மகன், இன்னொரு மகன் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். 4 பேர் சடுதியாக மரணம் ஏற்பட்டு. ஏன் சடுதியாக இந்த மரணம் ஏற்பட்டது? காரணம் என்ன? ஆரம்பத்தில் முற்பிதாக்கள் ஒருவரை கொலை செய்தது நிமித்தம். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில சடுதியாக உங்களோட வீட்டில மரணங்கள் கூட நடந்து கொண்டிருந்தா உங்கள் முற்பிதாக்கள் செய்த காரியத்தை நீங்க நிதானித்து பாருங்க. அதனால உங்கள் வீட்டில உங்களோட வீட்டில் அவங்களுக்கு அப்படி சம்பவிக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு சாபமண்டா, பாவம். ஒரு மனுஷன் செய்கிற கொடிய பாவத்தின் நிமித்தம் சாபம் அவங்களோட வாழ்க்கையில செய்யும். அது பல விதங்களில அந்த சாபத்தை பிரிக்கலாம். சாபம் என்றது சில சாபம் எப்படி என்று சொன்னா, பாவம் சில பயிர்கள் 3 மாதத்தால அறுவடையை காணலாம். சில பயிர்கள் மாமரத்தை பார்த்தால் சிலது 2 வருஷம் போகலாம். தென்னை மரத்தை பார்த்தால் 6 வருஷம் போகலாம். சில உங்கள் முற்பிதாக்கள் செய்தது பரம்பரை சாபம். அது உடனே கிரியை செய்யாட்டி நாளோட கிரியை செய்து. நான் சொன்ன தொடர்ச்சி அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் இல்லை. காரணம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு, ஆசீர்வாதம் இல்லா இருக்கு. நான் இப்ப பேசி கொண்டிருக்கிற சில நேரம் கர்த்தர் அதை உறுதிப்படுத்திக்கலாம். உங்களோட அம்மா அப்பா அப்படி செய்தாரு, உங்க மாமா அப்படி செய்தார் என்று உங்களுடைய தாய் அல்லது தகப்பனாரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம். அது நிமித்தம் நீங்க பல மருத்துவமனைக்கு போய் பல பூசாரிகளுக்கு போய் செய்யாத எல்லா பரிகாரமும் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லையா என்று சொல்லலாம். நிம்மதியை எப்படி வரும் மனுஷனுக்கு? பாவம் தான் சாவும். நான் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு பிரிவில் இருக்கிறா? நீங்க நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க சாதாரணமா இங்க வரல, தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அவ இதை நான் அவர்கிட்ட கேட்கும் போது பாருங்க, அந்த ஆண்டவர் எனக்கு காண்பிச்சாரு. நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் அந்த வீட்டை காட்டுச்சார். அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கிறாருன்னு ஏதோ ஒரு ஆள் தூங்குற மாதிரி ஆண்டவர் காட்டினார். அவங்க என்ன சித்திரவதை செய்யலாம்னு தெரியாது. இது சொல்றது ஒரு 1940ஆம் ஆண்டுக்கு முன்பு நடந்த விஷயம். ஆனா இதுக்கு அறுவடை எப்போ வந்து தெரியுமா? 1992ஆம் ஆண்டு. இவ்வளவு காலம் நடந்ததுக்கு சம்பவம் என்ன? காரணம் இல்லாத ரத்தம் சிந்தப்படும் போது அந்த சாபம் அந்த வீட்டில் நிற்கும், அந்த கிராமத்தில் நிற்கும், அந்த குடும்பத்தை பிடிக்கும். இதுதான் தலைமுறையா வார சாபங்கள். வாழ்க்கையில இந்த சாபத்தை நினைச்சு பாருங்க. சாபம்னு சொல்லும் போது ஒரு தாமரை இலை மேல தண்ணீர் இருந்தா தத்தளிக்கிற மாதிரி வாழ்க்கை செல்லுற வாழ்க்கை தத்தளிக்கிற எண்ணங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க. அசுத்திக்கு மருந்தாட்டாலும் அது சுகம் வரல. எத்தனையோ பரிகாரமான எத்தனையோ புதுசாட்ட குணம், அதுக்கு நீங்க சுகம் வரல. காரணம் இருக்கு. அடைக்கல குருவி அலைந்து எரிய போல காரணம் விட்டு சாபம் தங்காது. சாபம் தங்கும். அந்த காரணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில சாபம் இருக்கு. நன்கு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சில காரியங்களை கத்தர் உணர்வுபடுத்தலாம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட வாழ்க்கையில ஒரு முதல் தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறையாக கிரியை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜபிக்க அக்கரபத்துக்கு நாங்கள் ஒரு சில என்னுடைய அந்த சகோதரி போனோம். ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு கால் வைக்கும் போது பெரிய ஒரு இருள். ஆனா அந்த அக்கரப்பத்து பட்டணத்துல அவங்க ஒரு பெரிய பணக்காரராக இருந்தவர், ஒரு வசதி உள்ளவர்கள், தராதரத்துல கூடியவர்கள். ஆனா அங்க கால் வைக்கும் போது பார்த்தா அங்க ஒரு மரண இருள் அந்த வீட்டில் இருக்கு. அது சாபம். ஏதோ அஞ்ஞானமா அந்த குடும்பத்துல சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. எங்களோட வாழ்க்கையிலும் கத்தர் சிறிய காரியங்களை ஆண்டவர், சில காரியங்களை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சாபம் என்றது பலவிதமான காரியங்கள். சிலர் வாழ்க்கையில பஞ்சம். முற்பிதாக்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நேரம் சாப்பிட்டு அடுத்த நேரம் சாப்பிட முடியாத நிலைமை தொடர்ச்சியாக. அதுதான்
பார்த்தீங்கன்னா பின்ன காலையில் சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கத்தான் உங்களுடைய பணம். அப்படிப்பட்ட வறுமை போட்டுக்கொள்ள இருக்கிறீங்களா? உங்க ஒரு சாபம் இருக்கு. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சு முன்னுக்கு வரலாம், அந்த பிரச்சனையை முன்னுக்கு வரலாம் என்று நீங்க முயற்சி செய்றீங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொருவன் உயர்ந்து போறான், நீ தாழ்ந்து போற. காரணம் ஒரு சாவு. இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசிக்கொண்டார். இந்த சாபத்திலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க போறார். எப்படிப்பட்ட நிகழ்வு இருந்தால் நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது இந்த சிந்தைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய சாபத்தை நீக்கி ஒரு ஆசீர்வாதமாக தந்த முதல் நாளில் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு தேவன் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆசைப்பட்டும் அது முடியாம இருக்கிற காரணம் ஒரு சாபம் கிரியை செய்யும். இந்த சாபத்திலிருந்து நீங்க வறுமை மாறணும். அந்த வறுமை மாறணும்டா உங்க முப்பிதாக்குடைய சாபங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க சொல்ல நான் பாவம் செய்யல, நீங்க பாவம் செய்யல, எனக்கு பாவம் பண்ண தெரியாம சொல்லலாம். உங்களோட முப்பிதாக்கள் துணியரமா செய்தது நிமித்தம் அது உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கு. அந்த வாழ்க்கை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அது சாபம் அது தொடர்ந்து வந்து உங்களை ஒரு வறுமை கோட்டுக்குள்ள விபத்திருக்கு. இந்த வறுமை கோட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னும் சில காரியங்களை உங்களை வாழ்க்கையில வந்து பார்ப்பீங்கன்னா சாபம்ன்றது சிலருடைய வாழ்க்கையில ஒரு வியாதி மூலம் வரலாம், கஷ்டங்கள் மூலம் வரலாம், துன்பங்கள் மூலம் இருக்கலாம். பலவிதமான வீட்டில ஒரு எப்படி என்று சொன்னால் முட்கள் நடுவில் தான் நான் வாழ்றேன். கல்யாணம் திருமணம் முடிச்சிருக்கீங்க, நான் வாழ்றேன், என் கணவனை முட்கள் நடுவில் தான் வாழ்றேன். கணவன் சொல்லலாம் என் வாழ்க்கை நான் திருமணம் முடியலாம் முட்கள் நடுவில் நான் வாழ்றேன்னு சொல்லுவீங்கடா, அது ஒரு சாபம் தெரியாது. அது சாபம் தான் அந்த வீட்டில நிம்மதி இல்லாமல் இருக்கு. அந்த நிம்மதியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்பும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையாக்கத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு தெரியும் ஒரு கிராமம், அந்த கிராமத்தை நான் சொல்லலை, ஒரு கிராமம் எனக்கு தெரிஞ்ச கிராமத்துல சில குடும்பங்கள பிரிவினை, கணவன் இருக்காது. எனக்கு தெரியும் ஒரு தாய் தனக்கு 2 பிள்ளையரை கணவன் விட்டுட்டு போயிட்டார். இந்த படவாங்கார பரிசு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாயுடைய தங்கச்சிக்கு 3 பிள்ளையர் அவரும் விட்டுட்டு போயிட்டார். ஆனா அவைக்கு பிறந்த 3 கும்பல பிள்ளைகள். ஆனா 3 கும்பல பிள்ளைகள 3 கணவனும் விட்டுட்டு போயிட்டார். ஏன் விட்டு போனார்? ஒரு விபத்து வர, ஒரு கணவனுக்கு பிரிவினை வர ஓகே. ஆனா தொடர்ச்சி அதுக்கு பிரிவினை வாரத்துக்கு காரணம் என்ன? இந்த குடும்பத்தில் ஒரு சாவு. எனக்கு தெரியும் உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆண்களே இல்லை, கணவன் இல்லாத வாழ்க்கை அவனோட வாழ்க்கை. ஒரு மகன் மட்டும் உங்களோட வாழ்க்கை. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை நீங்க ஆராய்வீங்கன்னு சொன்னா, கணவன் உங்களை விட்டு போறாரா இருந்தா, மனைவி விட்டு பிரிகிறாங்க, ஒரு சாபம் கிரிய செய்யும். எனக்கு தெரியும் சொற்கிழமை போய் ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முதல் நாங்கள் காக்காப்பேட்டையில இதே ஒரு கூட்டத்தை நான் ஆரம்பிக்கப்பட்டு சொற்கிழமையிலிருந்து ஒரு சகோதரி வந்த அவை மகேசண்டி என்று சொல்லி, அந்த குடும்பத்திலையும் அவங்களை 4 தலைமுறைக்கு கணவன் இல்லாத வாழ்க்கை. கணவன் வீட்டுக்கு போய் தருவாங்க. அப்ப அந்த சகோதரி வரும்போது அந்த சகோதரியுடைய கணவன் இன்ஜினியர், அவர் 2 பிள்ளை, கணவன் விட்டு போய்த்தார் என்று சொல்லித்தான் அவங்களை சேர்ச்சிக்கு வந்தாள். அப்போது அதே நேரத்தில் அந்த அங்கியுடைய தங்கச்சிக்கு கணவன் விட்டு போய்த்தார், அவள் அனுமதிக்கிறான். அதே நேரத்தில் அவருடைய அந்த சகோதரிய தம்பி அவர் வெளி வேலை செய்யறார். அவருடைய மனைவி அவரை விட்டு ஓடி போயிட்டார். அதே நேரத்தில் அந்த வெளிவேலை செய்யற சகோதரிய மகள் ஒரு படியனை காதலிச்சு அவன் இடையில விட்டுத்தான். அவ கொடுத்தது குடிச மறைக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் சந்திச்சு அந்த சகோதரி நாங்கள் இங்க கொண்டு வந்து வச்சு அவரை ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவினை வாழ சரி ஏற்றுக்கொள்ளலாம்.
4 பேருக்கும் என்னல்ல கனவில் எல்லாம் வாழ்ற விளைவில வாழ்றது. தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கி ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பிரிக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். காரணம் தொடர்ச்சியாக குடும்பம் கனவில்லா வாழ்ற வாழ்க்கை அது தேவன் அனுமதிக்கிறார். அதுக்கு காரணம் என்றுன்னா அவங்க வாழ்க்கையில சாபம் கிரியை செய்து சாபம் அல்ல. அவங்க குடும்பத்துல அவங்க முற்பிதாக்கள் குடிலான பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தின் நிமித்தம் தான் அங்க சாபம் கிரியை செய்யறது. ஆனாலும் அந்த சகோதரி வந்து இப்படியான ஒரு கூட்டத்துல எங்க சமூகத்துல வந்து ஜபிச்சதுக்கு பிறகு ஆனா விடுதி அந்த அந்த சகோதரி போய் 2 கிழமை இல்லை. ஆனா கணவனை கூட்டிட்டு கார்ல வந்து இறங்கினா. இந்த கார்ல வந்து இறங்கி 2 பிள்ளையும் சந்தோஷமாக போனார். அந்த 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 பிள்ளை காதலிச்ச பிள்ளை புலிசர் குடிச்சு மறிக்க இருந்த பிள்ளைய கொண்டு நான் விடுதலை ஆக்கி அந்த பிள்ளைய போய் திருமணம் முடிச்சு அவரு கணவன் வெடிக்கிறாங்க. காரணம் சாவு உடகத்துக்கு அந்த குடும்பத்துல நிம்மதியை. இன்னைக்கு கூட குடும்பத்துல எந்த குடும்பத்துல கணவனுக்குள்ள மனைவிக்கு பிரிவினை வருதோ அங்க சாவு மட்டும் கிரியை செய்யும். கணவன் விட்டுட்டு போறாரா, மனைவி விட்டுட்டு போறதா, அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா, அல்லது குடும்பங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு முட்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்றீங்களா, ஒரு சாபம் நீங்க செய்யல, உங்க முற்பிதாக்கள் செய்த அந்த கொடிய பாவம் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்க சகோதரி அப்படிப்பட்ட காரியத்துல இருந்தா அந்த நீ சொல்லிக் கொண்டிருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு குடும்பம் பிரியணும் என்று தேவன் விரும்பல. ஒரு குடும்பம் பிரிந்தா பிள்ளைகளோடு அந்த பெண் பிள்ளை எப்படி வாழ முடியும்? எவ்வளவு கண்ணீர், பிள்ளைகளோட துன்பம், ஊர் ஜனங்களுடைய துன்பங்கள், காரணம் சாபம். வழிஜனங்களுக்கு நீங்க வழிபூத்தில நல்ல உடுப்பு போட்டு இருக்கலாம், உள்ள அழுது கொண்டு இருக்கிறீங்க. யாரோ ஒரு ஆளுக்கு அப்படி அழுது கொண்டு இருக்கீங்க. ஏன் எனக்கு இப்படி நன்மை? எனக்கு ஒரு கடவுள் இல்லையாண்டா? கடவுள் ஒரு இருக்கார். அந்த கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு உங்களோட சாபத்தை விடுதலையாக்க, சாபத்திலிருந்து அவங்களை நீக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏன் உங்களுக்கு சொன்னா ஒரு பிரிவினை வந்து ஒரு குடும்பத்துக்கு வர அது சர்ச்சையில நடக்கிற காரியம். தொடர்ச்சியாக பிரிவினை வருமா இருந்தா அங்க சாபம் நினைக்கிறீங்க. சாபம் சொன்னா பாவத்துக்கு சம்பளம் தான். அது எங்க போனாலும் அது உங்களை விடாது. நீங்க ஆயிரம் பரிகாரம் செய்யலாம். பரிகாரியத்தினால எதையுமே மாற்ற முடியாது. உங்களுக்காக பரிகாரியாக, உங்களுக்காக சிலுவையில தொங்குறவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவால தான் இந்த சாபத்தை நீக்க முடியும். அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்கள் மத்தியில இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக்கொண்டியா. இந்த வார்த்தையை பேசும்போது உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருந்தா தேவன் இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாபத்தை உடைத்து அவர் நிர்மூலமாக்க விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நானும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தேன். அந்த குடும்பத்தில் இருந்துதான் நானும் வந்தேன். என்னுடைய அம்மாப்பா ஒரு பூசாரி தான், நம்மளோட மச்சான் ஒரு பூசாரி, மாமன் பூசாரி தான். ஆனா ஒரு நிகழ்வு எங்க குடும்பத்தில் நடந்தது. எங்கட அம்மா மரிச்சோனே, ஆனா அதுக்கு முதல் மரணங்கள் நேரிடப்பட்டது. எனக்கு அது தெரியல. எங்க அம்மா மரிச்சதுக்கு பிறகுதான் நான் ஆண்டவரோட சமூகத்துல அழுது புலம்பி நான் விழுந்த தேவனுடைய பாகத்தில், ஆண்டவரே ஏன் எங்க அம்மா காலத்துக்கு முன்ன மரிச்சது என்று ஆண்டவரை கேட்கும் போதுதான் என் கண்களை ஆண்டவர் துறந்தார். அப்போதுதான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அம்மாவுடைய தகப்பனார் அவருக்கு நெருங்கிய உறவினர் என்று சொல்லும்போது மகள் முறையான ஒரு பிள்ளை. அவர் எந்த நேரம் குடிச்சு கொண்டு அந்த அவர் மனைவிக்கு அடிக்கிற நிமித்தமாக இவர் அதை பார்த்துக்கொள்ள இல்லாம இவரும் அந்த மகளும் சேர்ந்து தகப்பன அந்த 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 அவருக்கு ஏதோ இவர் அடிக்காம மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக ஏதோ சீனியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. ஆனா அவருக்கு கொடுத்த அந்த சீனி நாடு என்ன நடந்து கேட்டீங்கன்னா அவர் எப்படி உருக்கி, ஆனா அவர் இளமையில மரிச்சு போயிட்டார். மரித்த நிமித்தம் என்னுடைய மாமா அம்மாவுடைய அண்ணன் அவர் 33 வயசு 34 வயசுல
3 ஊழியரை அவர் சூன்யத்தினால அவர் மறித்து போயிட்டார். அது நிமித்தம் பாருங்க, எங்க அம்மா அப்பா மந்திரவாதத்துல கை போட்ட நிமித்தம். ஏன் எங்க அம்மா மறிச்சதுக்கு கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்று கேட்கும்போதுதான் ஆண்டவன் எனக்கு ஆண்டவர் பேச தோணுனார். என்னுடைய அம்மா மறிச்சதுக்கு கூட கேட்டேன், ஆண்டவரே ஏன் எங்க அம்மா மறிச்சதுக்கு கூட ஆண்டவர் எங்க அம்மா அப்பாவை காட்டினார். எங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து இவர்கள் செய்த காரியத்தையும் என் கண்கள் நான் ஆண்டவர் காணும்படிக்கு என் கண்களை திறந்தார். அப்போது பாருங்க, அவர் 33 பிள்ளைகளை செத்து போயிட்டார். அடுத்த மாமா அவர் 34 35 வயசுக்கு உட்பட்டவர் தான். அவர் 2 பிள்ளைகளை அவர் மறிச்சிட்டார். 2 மரணம். அதே நேரத்துல என்னுடைய அம்மப்பா சும்மா காலையிலையும் பொண்ணு அவடத்தை விட்டார். 3வது மரணம். அடுத்து 4வது மரணம் எங்களுடைய அம்மா. ஆனா 4 மரணம் நடந்து அடுத்து என்னத்தான் ஸ்டார்ட் பண்ணினது, ஏதோ ஆண்டவரை கிருபையினால் நான் பார்க்கணும். காரணம் என்ன தெரியுமா? பாவம், கொடிய பாவம் சாபத்தை கொண்டு வந்தது. ஆனா அந்த மந்திரவாதம் வந்து அவனை கொல்லணும் என்று செய்யல, அழிக்கணும் என்று செய்யல. மந்திரவாதத்தை கைவோடு சாபம் அந்த குடும்பத்தை அழிச்சு, சூன்யத்துல கைவோடுற நிமித்தம் குடும்பம் மேல சாபம் தலைமுறையா சாபம் கிரிய செய்யும். மாமரத்து வேப்ப மரத்துக்கு விடுற கொட்டை என்ன கொட்டை முளைக்கும்? வேப்ப மரம் தான். மாமரத்துக்கு விடுற கொட்டை மாமரம் தான். என்னுடைய அம்மப்பா சூன்யத்தில் கை போட்ட நிமித்தம் அவருடைய குடும்பத்துல 4 பிள்ளைகளை கொடிய துடிக்க மறித்தாங்க. மந்திரவாதத்தின் நிமித்தம். நீங்க வாழ்க்கையில நிம்மதி தெரிவிக்காம இருக்கிறார். நீங்க மந்திரவாதம் கூட முற்பிதாக்கள் போட்டிருந்தா அந்த சாபம் கூட வாழ்க்கையில பல விதமா கிரிய செய்யும். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கலாம், நீ சமாதானம் இல்லாம இருக்கலாம், நீ சந்தோஷமா இல்லாம இருக்கலாம். காரணம், இந்த சமாதானத்துக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் நீங்க பலவிதமான பரிகாரங்களை செய்துவிட அதுக்கு மாற்றம் இல்லாத காரணம் சூன்யத்தில கைவோடு நிமித்தம், மந்திரவாதத்திற்கு தேவன் விசாரிக்கிறவர் இருக்கிறார். என்ன என்று உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்கிற வேண்டாம். அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த சாபம். அப்ப தொடர்ச்சியாக மரணங்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக குடும்பத்துக்கு மரணம் ஏற்பட்டது என்றால் ஒரு சாபம் பெரிய செய்யும். இந்த சாபத்தை பூசாரியாலேயோ ஒரு பாஸ்டராலேயோ மத குருவாலேயோ மாற்ற முடியாது, இயேசுவால மட்டும்தான் மாற்ற முடியும். அதுக்காகத்தான் இயேசு சிலுவையில தன்னை பலியாகினார். அதுக்காகத்தான் மரத்தில் தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்டு எழுதிக்கவே கிறிஸ்து உங்களுக்கு சாபமா இருக்கிறார். நீ அவர் இயேசு மட்டும் விசாரித்தக்கான அந்த சாபம் உனக்கு நீக்கப்படும், அந்த பாவம் நீக்கப்படும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய என்ன? ஆண்டவரே, என்னுடைய அம்மப்பா, என்னுடைய தகப்பன், என் தாய் இப்படிப்பட்ட காரியத்துல அவர்கள் செய்தார்கள். ஆண்டவரே எனக்கு மன்னிங்கண்டு நீங்க கேட்கும் போது சாபத்தை கர்த்தரும் இன்னைக்கு மாற்றி ஆசீர்வாதம் ஆண்டைக்கு மாற்றுவார். வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க. எனக்கு தெரியும், இன்னொரு கிராமத்துல ஒரு தகப்பனா ஒரு ஒளிப்பிடத்துல ஒரு காரியத்தை செய்ய மனுஷர்களை தெய்வங்களுக்கு இரத்த பலி கொடுக்க, அது நிமித்தம் அவன் குடும்பத்தில் நடந்தது. அவங்களுடைய மகளுக்கு அவங்க பலியிடும் போது 2 பிள்ளைகளுக்கு காலில் முடியாது, கையில் முடியாது. காரணம், சாபம் கிடையாது. அந்த குடும்பத்தை நிம்மதி, அந்த குடும்பத்தை சமாதானம். எப்படி சாபங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அவங்களோட வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்த அநேக முற்களாக இருக்கலாம். ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட சாப நிலையிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க இன்னைக்கு அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கிறீங்க என்றால் கர்த்தர். ஏன் இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் விளவு கிரியை செய்தன்னா அதுக்கு காரணம் அதிகமாக சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்கா. ஏன் நிம்மதி இருக்கா?
உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த சாவு சில நேரம் எனக்கு தெரியும். மட்டக்களப்பில் ஒரு குடும்பம் இருந்தது. அவ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த தாய், தகப்பனார் ஒரு டைரக்டர் ஒரு இதாக இருந்தவர். ஆனாலும் தகப்பன் ஒரு குடியாரனாக இருந்தார். பிள்ளையும் குடித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்து லொஸ்ட் ஆகி சொந்த வீடு வளவை விற்று அந்த வீடு வளவை அவங்க நடுத்தூரில் வந்தால் சில குடும்பங்களை அழித்திருக்கு. அதனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் அதிலேயே உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் கணவன் குளிச்சு கொண்டு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அவங்க அது பார்த்தீங்க அப்படின்னா அதே போல பிள்ளைகளும் அப்படி ஒரு நிலை இருக்கும் வந்தால் ஒரு சாபம் கிரீசு. இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு அவர் மனுஷ ரூபத்தில் மனுஷ சாயல்ல இங்கே இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் அப்போ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்யும் போது இப்படிப்பட்ட நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் வேண்டாம், நீங்க தான் ஆண்டவரிடத்துல கேட்கவும். நான் இன்னும் ஒரு காரியத்தை வாசிப்போம். உபாகமம் 27 16. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்ல கடவர்கள். திரும்ப வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. பாருங்க, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சொன்னா உங்களோட தகப்பன் பெற்ற தாய ஒரு பைத்தியகாரி என்று சொல்லி சொல்லுவீங்களா? அது உங்க வீட்டை முடியாமல் சாகும் வரைக்கும் எங்களோட வாழ்க்கை உங்களை இப்ப சில நேரம் உங்களோட தாய் தப்பனை வெறுத்து நீங்க திருமணம் முடிச்சோடனே உங்களோட கணவனை விட்டு நீங்க ஓடி போகலாம், அல்லது கணவனுக்காக தாய் தப்பனை வெறுத்து நீ வாழலாம். ஆனா தாய் வேதனைப்படுவாங்களா இருந்தா அந்த வீட்டில சாவும் கிரியசு. எப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சொல்றேன். எனக்கு அதெல்லாம் இந்த சாபங்கள்லாம் எப்படி கிரிய செய்தேன்னு சொன்னா, எனக்கு நான் ஆண்டவருக்கு வந்ததுக்கு ஒரு பைபிளை வாசிக்கிறதுல கத்தருக்கு என் கண்களை திறந்தார். எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் அவங்க திருமணம் முடிச்சு சந்தோஷமா தான் கணவனையும் மனைவியையும் தாய் தப்பன் இரண்டு வீட்டாரும் சந்தோஷமா தான் அவங்க திருமணம் முடிச்சாங்க. ஆனா நல்லா திருமணம் முடிச்சாங்க, சந்தோஷமா தான். அவங்க திருமணம் முடிச்சு அவங்க வீட்டுல போய் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்கள் 4 போனதுக்கு அவங்க வீட்டுல சாவும் கிரியை செய்து. எப்படி கிரியை செய்துண்டா, அந்த திருமணம் சந்தோஷமா முடிஞ்சது, அந்த திருமணம் சிறப்பா முடிஞ்சது, போய் தாலி கட்டி எல்லாம் நடந்தது. ஆனா அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? அவங்க கணவனுடைய கதையை கேட்டு மனைவி தாயின் தப்பனை வெறுத்து அவட போயிட்டாங்க. சந்தோஷம்தான். ஆனா அவங்க வேதனைப்படும் போது அங்க அவங்க குடும்பத்தை நிம்மதி இல்லாம இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில கற்பத்து கனி இல்லாம இருந்தாங்க. காரணம் அங்க ஒரு சாவும் கிரியை செய்யுங்க. இன்னைக்கு உங்களோட தாயின் தப்பனும் வேதம் சொல்லுது, தாயின் தப்பனையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டிருக்கின்ற உன் தாயையின் தப்பனை நீ விட்டு ஒரு திருமணம் முடிச்சு போய் கணவனை வெறுத்து வாழ்ற வாழ்க்கைக்குத்தானே. ஆனா அந்த நம்மளோட தாய் தப்பனை வேதனைப்படுத்துறாங்க, அது சாபமா வந்த முடியும். உன் தாய் தப்பன் கண்ணீர் விடுவாங்க என்றால் நீங்க எங்க போனாலும் நிம்மதியா இருக்கிறான். நீங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். நாளோட பாத்தீங்கன்னா கணவனையும் மனைவிக்கும் பெரிய போராட்டம் இருக்கு, சந்தோஷம் இருக்க. உன் தகப்பனையும் நீ கணவன் நாம் இருந்த நிமித்தம் உன் தாய் தப்பனை வேதனைப்பட்டு கொண்டு போனான், இந்த தாய் தப்பனை வெறுத்து கொண்டு போனான். நீ ஒரு தாயா, உனக்கு நான் வந்து பிறந்தனே என்று சொல்லியும் உங்கள் வாயினால பல வார்த்தைகளை பேசும்போது வேதம் சொல்லுது நீ சபிக்கப்பட்டிருப்ப. அதனால உன் வாழ்க்கையில் என்ன, கணவனுக்கு மனைவிக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கலிகூறு இருக்காது, நிம்மதி. ஆனா திருமணம் முடிச்சு கொஞ்ச காலம் மட்டும் நீங்க நிம்மதியா இருந்தீங்க, இப்ப நிம்மதி இல்லாமல் இருக்க. காரணம் உன் தாயின் தப்பனை கண்ணீர் வடிக்க வச்ச, அது சாபமா கிரியை செய்யுது.
ஏனுக்கு இப்படி நடக்குதுன்றது நீ முழுக்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில இருந்தா அது சாபம் தெரிய செய்யும். அது கண்ணீராக இருக்கலாம், அது சில நேரம் அது வியாதியா கூட இருக்கலாம், அதுல சில நேரம் அது வறுமை கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சாபங்கள் எனக்கு தெரியும். மற்றவர்கள் ஒரு குடும்பம் இருந்தது, எனக்கு நெருங்கியவர்கள், ஒரு ஃபெமிலி குடும்பமா இருந்தவங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை லண்டன்ல இருக்குது. ஆனா அவங்களோட தாய் தப்பனுக்கு விருப்பம் இல்லாம அவங்க விரும்பினபடி அவங்க தாய் தப்பனை வேதனைப்பட்டி தாய் தப்பனுக்கு தெரியாம போய் ஒரு திருமணத்தை அவங்க கசாதன்னு சொல்லுவாங்க, ரெஸ்டரன்றது தெரியாம வச்சுக்கொண்டு அந்த விட்டு அவர் லண்டனுக்கு போனார். ஆனா அவர் திரும்பி வந்து மனைவியை கூட்டிக் கொண்டு போயிட்டார். லண்டன்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த 6 மாத குழந்தையை கேன்சர், இன்னொரு பிள்ளைக்கு விலை ஊனம். காரணம் தாய்தப்பனுடைய கண்ணீர். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த குடும்பத்தை சமாதானம் இல்லை. இன்னைக்கு வந்து தாயின் தப்பனையும் எந்த வேகத்தையாவது நீ துக்கப்பட்டிருந்தா, நீ அவன் தாயை தப்பனை சபிச்சிருந்தா, நீ ஒரு பைத்தியராரி, உன் வகுத்தில் பிறந்தது இந்த 2 பலவத்தல்லே காணியத்தல்லே பூமியத்தல்லே என்று சொல்லி நீ சொல்லும் போது கவனிங்க, இது சாவு. இந்த சாவு உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த சாவு மாறாது. நீ நினைக்கலாம் சாவு மாறாது. உன் தகப்பன் கண்ணீர் விடுவாரா இருந்தா, உன் தாய் கண்ணீர் விடுவாரா இருந்தா, கவனி, உன் பிள்ளட இப்ப ஒண்ணு கிரியை செய்யறாரு, அடுத்த தலைமுறைக்கு சாவும் கிரியை செய்யும். யாரும் பாருங்க, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தானாண்டு பேசுகிறார். சாவம் பண்றது தாயின் தப்பனை வேதனைப்பட்டு கொடி தாயின் தப்பனை வெறுக்கிட்ட அந்த தாய் வேதனைப்பட பட அது ஆசீர்வாதம் இல்லை உங்களுக்கு, அது சாவு. அது உங்களுக்கு எப்படி மாறணுமா? முள்ளா மாறும். அந்த முள்ளு உங்க பிள்ளைகளுக்கு மாறும். பிள்ளைகள வாழ்க்கை முள்ளு, அடுத்த தலைமுறைக்கு முள்ளு. அந்த முள்ளுகளை நீங்கள் அந்த வேதத்தை இன்னொரு தரம் வாசி. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இப்ப உங்களோட வாழ்க்கையில் நீங்க யாராவது அப்படி உன் தாயின் தப்பனை வேதனைப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை சொல்லுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை இருந்து ஆண்டவர், என் தாயை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் தாயை ஆண்டவரை தகப்பனை நான் நேசிக்கிறேன், என் தாய் தப்பனை இப்படி ஒரு காரியம் செய்யறது நீங்க ஆண்டவரத்துல கேட்காம இந்த சாபமாக நான் சொன்னேன். திருமணம் முடிச்சு கற்பத்துக்கு கண்ணி இல்லை, குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் பெஸ்டா நல்லா இருந்தது. எத்தனை குடும்பங்கள்ல காதலிச்சு ஓடி போறார்கள். ஆனா காதலிச்சு ஓடி போய் 6 மாசம் அல்லது 1 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் போனா ஆனா தத்தளிக்க தோணுது. அதுதான் அந்த சாவு. எப்படி தெரியுமா? சில விதைகள் வெள்ளாமையை பார்த்தா 3 மாதத்துல விட்டலாம், சில விதைகளை பார்த்தா 6 மாதத்தை அறுவடலாம், சிலது 5 வருஷம் போடலாம். அப்படி உங்களோட வாழ்க்கையில அந்த முள்ளாக மாறி உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில அது சாவம் தெரிய செய்யும். என்னோட வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம்தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பரிகாரம் செய்து கூட இன்னைக்கு மாற முடிக்கிறதுக்கு காரணம் ஒரு சாபம் தெரிய செய்து. உன் தாயை நீ கண்ணீர் வடிச்சிருந்தா, தாய் தகப்பன் எவ்வளவோ சம்பாதிச்சு தந்தா, தாய் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தா, நீ பக்குவமான நடத்தாத்திருந்து சிலர் காணிகளை தந்துக்கிறான், சிலர் பூமி அழுகி தந்துக்கிறான். இதெல்லாம் நீங்க விற்று நீங்க அஞ்ஞானாக்கும் போது அங்க வேதனைப்பட்டாங்கண்டா உங்களோட வாழ்க்கையில அது சாபமான தெரிய. அதனாலதான் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பரிகாரம் செய்தவுடன் அது மாறாமல் இருக்கிற காரணம் சாபம். வேதம் ஆண்டவர் சொல்ற. அதனால அப்படிப்பட்டவங்க சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி அடுத்த வாசிப்போம் 17. பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்ல கடவர்கள். உங்களுடைய தகப்பனோ தாயோ அல்ல உங்களை முற்பிதாக்களோ ஒருவருடைய வயல்ல ஒரு பக்கம் ஒரு இன்னைக்கு பார்த்தா மரம் புஞ்சரிக்கும், அடுத்த பார்த்தா தள்ளி இருக்கும். சிலர் வாழ்க்கையில பார்த்தா உங்களோட முற்பிதாக்கள் இன்னைக்கு வேலி நல்லா இருக்கும், அந்த வேலிக்கு முருங்கை கம்பு நாட்டுவார்கள். ஒரு மழை வந்த அந்த முருங்கை கம்பு முழு இங்க 2 கம்பு சாடி நாட்டுவார்கள். தாவ வேலி நடந்துட்டு என்ன வரும்? சாமான் உங்களுக்கு தெரியாது.
உன் முற்பிதாக்கள் நீங்க இருக்கிற வளவுல அவங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தலைமுறை ஏன்னா இப்ப காட்டாது எல்லைக்குரியலை மாற்றி போடுறோம் சபிக்கப்பட்ட வேதம் சொல்லுறபடி ஆனா சாபத்தை வாங்கிட்டான் உங்களோட வாழ்க்கை நீ உங்களோட முற்பிதாக்கள் யாருடைய காணியோ ஒரு வளவையோ அவங்க அவங்க ஒரு ஒரு பொது வேலையில கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்காக சண்டை ஒழிப்பாங்க காரணம் அவங்களுக்கு எடுத்தா சாபம் என்று தெரியாது உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஆராய்ந்து பாருங்க நீங்க இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க நீ ஆராய்ந்து பாருங்க எப்படிப்பட்ட சாபம் தெரியுது உங்களோட வீட்டில் அது நிம்மதியா இருக்காது வீட்டில அது நிமித்தம் வீட்டில குடும்பத்துக்கு பிரிவினை இருக்கும் குடும்பத்தில் சிலர் மரணம் ஏற்படலாம் சிலர் தொடர்ச்சியா வியாதி இருக்கலாம் தொடர்ச்சியா விபத்து இருக்கலாம் தாராள மாற்றங்கள் இருக்கின்றன அதுக்கு காரணம் சாபம் எல்லைக்குறிவை மாற்றி போடுறவன் சபிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்கள் முற்பிதாக்கள் செய்த நிமித்தம் இன்னைக்கு சில நேரம் உங்களுடைய தகப்பன் அல்லது தாய் சில காரியங்களை உங்களுக்கு பேசியிருக்கலாம் அந்த வித அவங்களோட வாழ்க்கையில வேலை செய்யுது அந்த ஏன் வயல நெல்லை விதைச்சா அது அறுத்தே ஆகும் உங்கள் முற்பிதாக்கள் செய்ததை உங்கள் பாட்டன் செய்ததை நீங்க பார்க்கிறீங்க அதான் உங்களோட வாழ்க்கையில கண் இல்லை நிம்மதி இல்லாம சமாதானம் இருக்காம காரணம் என்ன சாபம் நீங்க எனக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நேரத்துல உங்களோட வாழ்க்கையில மாற்றுங்க நீ நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன் சகோதரியை உங்களோட அத்தனாவது ஒரு எல்லைக்குறியில மாத்திருந்தா அதனாலதான் அந்த வியாதி மாறல அதனால நான் தரித்திரம் மாறல அதனால நான் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கு இதுக்கு 1000 பரிகாரியம் செய்து கூட முடிய அடுத்த வசனம் வாசிப்பேன் குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக குருடன் என்று சொன்னா கவனிங்க மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை கிண்டல் பண்ணி அவங்க அதனால நீங்க என்ன செய்ய பேடி பண்ணி நக்கல் பண்ணி அவங்கள வேதனைப்படுத்தி காயப்படுற நிமித்தம் அது சபிக்கப்பட்டது குருடனை வழிதப்ப செய்கிறவன் உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஆராய்ந்து பாருங்க சிலருக்கு ஒரு ஆளை தவறான வழியில நடத்து குருடன்டா இந்த குருடனுக்கு வழி இதுதான் வழின்னு சொல்லி அந்த குருடனுக்கு இந்த வழி காட்டுற அப்படி நீங்க மற்றவர்களை ஏமாற்றி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா அது சாவும் கிரிய செய்யும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா இருந்தால் அங்க வீட்டில நிம்மதியே இருக்காது அங்க சமாதானம் இருக்காது அங்க சந்தோஷம் இருக்காது அங்க கலிகூறுவது இருக்காது அடுத்த வாசிங்க பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக திக்கற்றா விதவைகளை அன்றாடு விதவைகளை ஏழைகளை ஒடுக்கி அவருடைய நீதி ஒருவர் இல்லை சிலருடைய ஏழைக்கு என்ன செய்யலாம் ஒருவர் இல்லைன்னு சொன்னா அதை சிலருக்கு எனக்கு தெரியும் வயல்ல வேலையை போனா அது சரியான ஆட்கள் ரைட்டா பேசுற ஆட்களுக்கு சரியா கொடுப்பாங்க நோஞ்சல் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது குறைய கொடுத்துருக்கு விதவையில் அது சாவு வேதம் அப்படித்தான் சொல்லுது தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஏன் சிலருடைய சொந்த மருமகன் மாமியாரை வச்சுக்கிறது மாமியார் மருமகனை வச்சுக்கிறது சொந்த வீட்டுகள் தகப்பனுடைய உண்டை விட்டு சின்னம்மா அப்படியான பல பாவங்களுக்கு தேசத்துல இருக்குமா இருந்தா உங்களோட தேசத்தில் இருக்குமா இருந்தா உங்களோட வீட்டில் உங்களோட மண்ணில் அப்படிப்பட்ட பிழையான முறைகள் நடந்திருந்தா அந்த வீட்டில் சாவும் கிரியை செய்யும் அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது இன்னைக்கு அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அப்படிப்பட்ட காரியம் உங்களோட வீட்டில் நடந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிற சாபத்தை நீக்குவார் இன்னொரு வசனம் அடுத்த வசனம் யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்ல கடவர்கள் கவனிக்க இன்னொரு விஷயம் 15 வருஷம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையில் செய்யப்பட்டதும் பார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணின ஒளிப்படத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக உங்களோட வீட்டில சித்தருடைய படங்களை வைத்து நீங்க வணங்கும் போது அவளுக்கு பூ வைக்கும் போது அது ஒரு சாபம் எனக்கு தெரியும்
நான் ஒரு மட்டக்களப்பில் ஒரு வீட்டில் போனால் சாப்பாடு பெரிய ஃபேமிலி அவங்க. அப்போ அவங்க டேபிளில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்போ மேலே அவங்களோட அம்மா அப்பா, அவர் ஒரு பிரின்சிபல், அவையும் ஒரு பிரின்சிபல், இந்த டீச்சர், அவங்க 2 பேரும் படம் இருக்கு. அப்போ சாப்பிடும்போது நான் கேட்டேன், இது நான் சாப்பிட்றது சாவும் சொன்னேன். அப்போ தான் நான் அவங்கள்ட்ட இந்த வேதாகமத்தை எடுத்து சொல்லும்போது, அவங்க சேச்சிக்கு எனக்கு முதல் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு அறிந்தவர்கள், ஆனால் அவங்களோட வீட்டில் இருந்தது என்ன, செத்தவருடைய படம். அது நிமித்தம் அந்த நான் சொன்னேன், அந்த வீடுகளை விற்கிறதுக்கு காரணம் இவைகள் எல்லாம் பிள்ளைகளை பல விதத்தில் கொண்டு போனது. அந்த வீட்டில் விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்தது, குடிக்கு இடம் கொடுத்தது, இப்படியே போய்கொண்டிருந்தது. ஆனால் தாயின் தப்பனை அவங்க தாயின் தப்பனையும் செத்தவருடைய படத்தை வச்சு வணங்கும் போது அது வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவரை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம். அங்கேயும் ஒரு சாபம் கிரியை செய்யும் பணம். அதனால என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் மரிக்கும்போது அவர்களை அவங்க எப்படி மரிச்சார்களோ அப்படிப்பட்ட ஆவிகள் அவங்க வீட்டில் நடக்கிறீர்கள். இதெல்லாம் சாவுமான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அநேகர் சிலர் வாழ்க்கையில அதிகமாக கவனிங்க. நீங்க சிலருடைய வாழ்க்கையில கேயாசன் சொல்ற ஒரு ஊழியக்காரனை தெரியும். சிலர் ஆண்டவருடைய காணிக்கை தசமத்தை தேடும்போது அதை எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் அது சாபம் கிரியை செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடனே காட்டாது, நாளளவு தான் அது பிள்ளைகளுக்கு அந்த சாபம் போகும். தேவனுக்கு 10ல் ஒரு பகுதியை கொடுக்காம நம்ம அதை எடுத்து வைக்கிறோம்டா, நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறீங்க. அது ஆசீர்வாதம் இல்லை. இப்போ ஆசீர்வாதமா இருக்கும், நாளோட அந்த குடும்பத்தில் சாபம் வந்து கிரியை. உங்களுக்கு தெரியாது, எலிசாவுக்கு புறவா கேயாசு அவர் தீர்க்கதரிசி அவரை வர வேண்டியவர். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஊழியக்காரனுக்கு தெரியாம கொஞ்சம் நாமான்ட்ட போய் தெரியாம காணிக்கை வாங்கின நிமித்தம் அந்த சாபத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு ஊழியத்தை அசதியா செய்யும் போது அது சாபம் வரும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். இயேசு இன்னைக்கு உங்களுடைய இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இன்று நாளில் ஆண்டவர் உங்கள் மத்தியில எழுந்தருளிருக்கிறார். அவர் உங்களோட பேசி இருக்கிறார். நேரம் நான் உங்களோட பேசி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டவரும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். இப்படியும் நீ சொல்லிக் கொண்டிருந்தான் அநேக சாபங்களை குறித்து பேசலாம். இந்த சாபம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வந்து ஒரு மனுஷன் கொடூரமான ஒரு பாவம் செய்யும் போது யாராவது ஒரு மனுஷன் வேதனைப்பட்டால் சாபம் மாறுது. அது தேவனிடத்திலிருந்து வார சாபம் இருக்கு, மனுஷனிடத்திலிருந்து வார சாபம் இருக்கு. அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசணும்னா இப்படிப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில யாராவது வாழ்க்கையில இருந்தால் அது சாபம் இன்றைக்கு கிரியை செய்து அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் நீங்க முன்னுக்கு உங்களுக்கு வந்தால் நாங்கள் எழுந்திருந்து இதுக்காக நாங்கள் ஜெபிக்கப்படுறோம். இப்படி பாவத்தை உடைச்சி ஆண்டவர் விடுதலையாக்க போறார். நான் இப்போ பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் உங்கள் இதயத்துல என்னென்ன காரியங்களை குறித்து பேசினாரோ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களில் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், போலியான சமாதானத்தை இருக்கிறேன். ஒரு அழகான உடுப்பு போடலாம், அழகான ரவுசர் போடலாம், உள்ளுக்கு உங்களுடைய இருதயத்துல காயம், உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இல்லை, இருதயத்துல சந்தோஷம் இல்லை. நீ அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா நீங்க எழுந்திருங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக. உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா வியாதி உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் முன்னுக்கு வரும்போது இயேசு என்னல்ல, இயேசு உங்களை விடுதலையாக்க போறோம். இப்படி பேசிக்கொண்டு விசுவாசிகளாக இருந்தாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தால் நீங்க முன்னுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க போறோம்.